ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வந்து கிட்டத்தட்ட வந்து 6 நாட்கள் முடிஞ்சிருக்கு. ஸோ 6 நாட்கள் முடிய நம்ம ராயன் திரைப்படம் வந்து தமிழகத்தில மட்டும் எத்தனை கோடி வசூலிச்சிருக்கா அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் இந்த ஷாக்கிங் அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வசூலை தான் வந்து நம்மளோட ராயன் திரைப்படம் வந்து பெற்றிருக்கு. ஸோ நம்ம தனுஷ் இயக்கி அவரோட 50வது படத்தை வந்து ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் தர மாதிரி வந்து அவரே இயக்கி அவரே நடித்த திரைப்படம் தான் ராயன். ஸோ இந்த திரைப்படம் வந்து போன வாரம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுருந்துச்சுங்க. ஏன்னா வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ரிலீஸ் ஆன திரைப்படம் இது. அதனாலே வந்து ரசிகர்கள் வந்து ரொம்பவே இன்ன வரைக்கும் வந்து இந்த திரைப்படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ராயன் திரைப்படம் வந்து வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. எல்லாருமே வந்து இந்த திரைப்படம் சூப்பராக இருக்குது அப்படின்றத தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. அந்தளவுக்கு இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ரொம்பவே கவர்ந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியானும். ஸோ நம்ம ராயன் திரைப்படம் வந்து உலக அளவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 96 கோடி வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து 100 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 2 நாளில் வந்து கண்டிப்பாக வந்து 100 கோடி கிளப்பில் வந்து நம்மளோட ராயன் திரைப்படம் சேர்ந்துரும். அதன்படி பார்த்தா வந்து தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து அதுக்கு பாதி, அதாவது 49.6 கோடி வரைக்கும் நம்மளோட ராயன் திரைப்படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து தனுஷ் ரசிகர்கள் வந்து செம்ம கொண்டாட்டத்தில் இருக்காங்க.